பாலைவனம் சென்ற 10 நபர்கள். 1. ஆகார். ஆபிரகாமின் பணிப்பெண் ஆகார் சாராவிடமிருந்து தப்பி ஓடிய போது ஆண்டவரின் தூதரை பாலைநிலத்திலிருந்து நீரூற்றுக்கு அருகில் கண்டார். ஆண்டவரின் தூதர் பாலைநிலத்தில் அவரின் தாகத்தை தணித்தார். 2. இஸ்மேல். பின்னாளில் ஆகாரின் மகன் இஸ்மேல் ஆபிரகாம் வீட்டிலிருந்து துரத்தப்பட்ட போது பாலைநிலத்தில் அலைந்து திரினான். அங்கேயே வளர்ந்தான், அங்கேயே திருமணமும் முடித்தான். 3. இஸ்ரேலர்கள். எகிப்து நாட்டில் அடிமைகளாக இருந்த இஸ்ரேலர்கள் மோசேயின் தலைமையில் வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டை அடைய 40 வருடங்கள் பாலை நிலத்தில் பயணித்தார்கள். 4. தாவீது. பொறாமை கொண்ட சவுல் தன்னை கொலை செய்ய தேடுவதை அறிந்த தாவீது தனது தோழன் யோனத்தான் உதவியுடன் பாலை நிலத்தில் பாதுகாப்பான இடத்தில் தங்கியிருந்தார். 5. எலியா. தனது உயிரை பறிக்க இசபெல் அரசி சபதம் எடுத்துள்ளார் என்பதை அறிந்த இறைவாக்கினர் எலியா தம் உயிரை காத்துக் கொள்ளுமாறு தப்பி ஓடி பாலை நிலத்தில் உள்ள சூறை செடியில் அமர்ந்து கொண்டு கண்ணீரோடு விண்ணப்பித்தார். 6. உளவாளிகள். கானான் நாட்டை உளவு பார்க்க சென்ற உளவாளிகள் திரும்பி வந்து மோசேயையும் ஆரோனையும் பாரான் என்னும் பாலை நிலத்தில் சந்தித்தார்கள். அங்கே திரட்டிய தகவல்களை பகிர்ந்தார்கள். 7. திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலை நிலத்திற்கு வந்து மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார். நற்செய்தியில் செக்கரியாவின் மகன் திருமுழுக்கு யோவான் பாலைநிலத்தில் வாழ்ந்து வந்தார் என்ற குறிப்பும் காணப்படுகிறது. 8. பவுல். இறையழைத்தல் பெற்ற பவுல் திருத்தூதர்களாய் இருந்தவர்களை காண எருசலேமுக்கு போகாது அரேபியாவுக்கு சென்றேன் என்று குறிப்பிடுகிறார். அரேபியா ஒரு பாலைவனம். அங்கு ஆழ்தியானத்தில் இருந்தபோது 3ஆம் வானம் வரை எடுத்துச் செல்லப்பட்டதாக விவரிக்கிறார். 9. திருவழிபாடு. வானில் பெரியதொரு அடையாளமாய் தோன்றிய பெண் எல்லா நாடுகளையும் இருப்புக்கோலால் நடத்த இருந்த ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். அவரை துரத்திய அரக்க பாம்பிடமிருந்து தப்பிக்கும் பொருட்டு அப்பெண் பாலை நிலத்திற்கு ஓடிப்போனார். 10. இயேசு. திருமுழுக்கு பெற்ற இயேசு தூய ஆவியினால் பாலை நிலத்திற்கு சென்றார். அங்கு 40 பகலும் இரவும் உண்ணா நோன்பிருந்தார். அதன்பில் அலகையால் சோதிக்கப்பட்டார். சோதனையை வென்றபின் வானதூதர்கள் தோன்றி பாலை நிலத்தில் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். மறவாமல் கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி.